வெல்கம் ஆல்ஃபா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். நாம் தானியேலை பற்றியும் விசுவாசத்தை பற்றியும் வாசித்து கொண்டு வந்தோம். தானியேல் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், அதுதான் நம்மளுக்கு பேஸ் வசனமாக இருந்தது. எங்கே கர்த்தர் அவனுக்கு ஃபேவரை காண்பிச்சாருன்னு சொன்னால், எஸ், அவன் பிறந்தபோதே இந்த ஃபேவர் இருந்தது. when Daniel decided, நான் ராஜா போஜனத்தை சாப்பிட மாட்டேன்னு டிசைட் பண்ணணும், அப்போ கர்த்தர் அவனுக்கு துணையாக மாறுறாரு. இப்போ டேனியல் பர்பஸ் இன் இஸ் ஹார்ட், இருதயம், இந்த இடத்துல ஹார்ட்டுன்னு வருது. இருதயத்தில் டிசைட் பண்ணுறான். இருதயத்தில் டிசைட் பண்ணி அந்த அறிக்கை செய்கிறான், நான் செய்ய மாட்டேன். எப்பவுமே விசுவாசம் இப்படி தான் வேலை செய்யும். இருதயத்தில் விசுவாசித்து வாயினால் அறிக்கை செய்யும்போது, இது மார்க் 11ஆம் அதிகாரத்துலேயும் பார்த்தோம், இயேசு சொல்கிறதையும் பார்த்தோம். இப்போ இது மாதிரி பண்ணனால என்னாச்சு, கர்த்தருடைய ஃபேவர், தேவனாய் கர்த்தருடைய அன்மெரிட்டட் ஃபேவர், கிரேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அன்மெரிட்டட் ஃபேவர் ஆர் தயை, தேவனுடைய தயை முழுவதுமாக தானியேல் மீது இறங்கியது. அப்போ கர்த்தர் என்ன பண்ணுறாரு, 17ஆவது வசனத்தில் வாசிப்பேன். தானியேல் 1:17. இந்த 4 வாலிபருக்கும் தேவன் சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தார். 4 வாலிபர்களுக்கும் இது கொடுத்தாரு, தானியேலுக்கும் சேர்த்து கொடுத்தாரு. 4 வாலிபரும் முதல்ல சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ ப்ளஸ் தானியேல். ஸோ இது 4 வாலிபர்களுக்கும் எல்லா இடத்துலையும் அறிவை கொடுத்தாரு. தானியேலுக்கு மண்டி ஸ்பெஷலாக என்ன பண்ணார், சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்க அறிவுள்ளவனாக்கினார். இப்போ நம்ம பார்க்க வேண்டியது, ஏன் நம்ம தேவனாகி கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கணும், ஏன் அவரை சார்ந்து வாழ வேண்டும், இதை குறித்து தான் நம்ம ஆராய்ச்சி பண்ண போகிறோம். இப்போ தானியேல் இந்த இடத்துல ராஜா ஒரு காரியத்தை சொல்கிறார், ஒரு சொப்பனத்தை காணுகிறார். அது அர்த்தத்தை விடுவிக்க முடியாமல் போகிறது. யாரும் சொப்பனத்தையும் விடுவிக்க முடியல, அது அர்த்தத்தையும் விடுவிக்க முடியல. உடனே ராஜா தண்டனை கொடுக்குறாரு. தண்டனை எல்லாருக்கும் கொடுக்கும்போது தானியேல் போய் முன்னுக்கு நின்று அவர்கள் எல்லாரையும் காப்பாற்றி விட்றான். அப்போ அந்த இடத்துல தானியேல் கர்த்தரை பற்றி சொல்லுகிற வசனம் ரொம்ப முக்கியமானது. அதை வாசிப்போம். 2ஆம் அதிகாரம் 20ஆவது வசனம். பின்பு தானியேல் சொன்னது, தேவனுடைய நாமத்துக்கு என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஞானமும் வல்லமையும் அவருக்கே உரியது. எல்லாவற்றையும் கர்த்தருக்கு என்று கொடுக்குறான். இன்றைக்கி நம்மளும் அது மாதிரி தான் செய்யணும். ஞானம், வல்லமை. ஏன்னா நம்மக்கிட்ட ஞானம் இல்லை. இது உலக பிரகாரமான ஞானம் இல்லை, அறிவு, நாலேஜ். ஒரு புஸ்தகத்தை படிக்கிறோம், அதில் வருகிற அக்வயர்ட் நாலேஜ். பட் த கிங்டம் ஆஃப் காட் அண்ட் இட்ஸ் ஆப்ரேஷன், ஹவு த கிங், காட் த கிங் ஆப்ரேட்ஸ், இந்த ஞானம் யாருக்கும் இல்லை. அவருடைய இது அவருக்கு தான் தெரியும், ஒரு காயின் எப்படி மூவ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. சரி, அடுத்தது 21ஆவது வசனம். அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர். இப்போ சீசன்ஸை சேஞ்ச் பண்ணுறவர். இதை கர்த்தரை நம்பி இருக்கிறவங்க, இப்போ முன்னே நான் சொன்னேன், நிறைய பேர் சொல்லுவாங்க, வாஸ்து சாஸ்திரம் இப்படி உனக்கு சரியில்லை, நாள் சரியில்லை, இங்கே போயிடுச்சு, அது போயிடுச்சு அப்படின்னு போட்டு இதை வச்சுக்கிட்டின்னா கூட இதை கட்டையை வச்சுக்கிட்டின்னா உனக்கு சரியாயிடும், இது மாதிரிலாம் சொல்லிகிட்ருப்பாங்க. ஆனால் இதை மாற்றுறது யாருன்னா, உனக்கு உன்னுடைய இது சரியில்லை, நீ சரியாக பண்ண முடியல. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா நான் பார்த்துருப்பேன், நாக்கில் சனி பிடிச்சிக்கும். அவங்க பேசுகிறதெல்லாம் தப்பு தான் பேசுவாங்க, தப்பாக பேசி தவறாக போய் மாட்டிக்குவாங்க. நான் இது அவங்கள அவங்கக்கிட்ட இருக்க வீக்னஸ்ஸை சொல்கிறேன். இப்போ
நம்மளுக்கு எல்லாமே சம் பீப்புள் வில் திங்க் தட் we are having a very bad time. எனக்கு ரொம்ப காரணம் தேவனாகி கர்த்தரிடத்தில் போகும்போது தென் God immediately helps them out. For example, பேதுரு மீன் பிடித்து கொண்டிருந்தார் கனசரித்து கடலில். அங்கே மீன் ராத்திரி முழுக்க மீன் வலையை போடுகிறார், அகப்படவில்லை. வலையை காய போட்டுறதுக்கு வரார் கர்த்தர். அப்பொழுது அந்த அந்த இடத்துல இந்த படகு கேட்குறார். படகு கொடுத்த உடனே கர்த்தர் அதை ஓசியில் வாங்கலை. உடனே என்ன பண்ணார், பேதுருவே நீ போய் வலையை இப்போ போடு, ஆழத்தில் போடு, வலை போடுன்னு சொல்கிறாரு. போட்ட உடனே மீன்கள் வருது. இது ஃபேவர் பாருங்கள். இவ்வளோ நேரம் அவனோட ட்ரை சீசன் முடிஞ்சு ஒரு நல்ல சீசன் ஆரம்பிச்சிருச்சு. இது புரியவங்களுக்கு இப்போ நிறைய பேருக்கு இது புரியாது. அதில் தான் போட்டிருக்கீங்க, காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர் தேவன். உனக்கு நீ இஃப் யூ திங்க் தட் யூ ஆர் ஹேவிங் அ பேட் ரன், நோ, God is ready to change the bad run into a good run provided you have faith on him. அவரை சார்ந்து அவர் சொல்கிறபடி கேட்டு ஜீவிச்சேன்னா he will have a favor on you. அப்போ எல்லாமே காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். ஒரு ராஜா வேணாம் சரியாக இல்லைன்னு சொன்னால் தூக்கி போட்டுடுவார். தூக்கி போட்டால் அடுத்த ராஜா ஏற்படுத்துகிறார். சவுலை மாற்றி போட்டு தாவீதை கொண்டு வச்சார். நிறைய ராஜாக்களை மாற்றி மாற்றி வச்சார். ஸோ ஏற்படுத்துகிறவர். ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறவர். அவர் தான் ஞானிகளுக்கு ஞானத்தை கொடுக்கறது, அறிவாளிகளுக்கு அறிவை கொடுக்கறது. எப்படின்னா இந்த உலக பிரகாரமான அறிவு இல்லை, இப்படி காலங்கள் இந்த மாதிரி போயிட்டுருக்குது, இதுக்கு ஏற்ற அறிவு. இப்போ ஜோசப் பிரின்சிபல் அப்படின்னு சொல்கிறோம். ஜோசப்க்கு அவன் சிறைச்சாலை தான் இருக்கிறான். கர்த்தர் அவனை உயர்த்தி கொண்டு பேலஸில் வைக்கிறாரு. அப்போ பஞ்சம் வரப்போகிறதுன்ற சொல்லி கொடுக்குறாரு. God is telling him பஞ்சம் வரப்போகிறது. ஆகவே யோசிப்பை இந்த செல் 20ல் ஒரு பாகம், தட் இஸ் 20% ஆஃப் வாட் எவர் த இதுங்க, அதை எடுத்து சேர்த்து வை. இந்த அறிவுரை கர்த்தர்கிட்டருந்து வருது. இதை யோசிப்பு அங்கே சொல்கிறாரு, ராஜாக்கிட்ட சொல்கிறாரு. அதனால அன்றைக்கு அடுத்த 7 வருஷங்களுக்கு அப்புறம், தட் இஸ் ஒரு முதல் 7 வருஷம் நல்லா இருந்துச்சு. அடுத்த 7 வருஷங்களுக்கு பஞ்ச காலத்தில் அந்த எகிப்து தேசமும் உலகமும் காப்பாற்றப்பட்டது. இப்போ அந்த ஒரு மனுஷன் படிஞ்சனால இவ்வளவு. அதனால தான் சொல்கிறோம் ஸ்பெஷல் நாலேஜ், ஸ்பெஷல் அறிவு, தேவனிடத்துலேருந்து வருகிற அறிவு. இதை ப்ரொசஸ் பண்ண தான் நம்ம ஏற்கனவே தவிர்த்து நான் ஃபுல்லாகவே படிச்சுக்கிட்டு நான் எக்கச்சக்கமாக வாழ்வேன் அப்படின்னு சொல்கிறது நிறைய பேர் இருக்கிறாங்க. அது நம்ம நிறைய யூனிவர்சிட்டிஸ் இருக்குது, இந்தியாவிலே நிறைய யூனிவர்சிட்டிஸ் இருக்குது, ஒவ்வொரு கண்ட்ரிலையும் நிறைய யூனிவர்சிட்டி இருக்குது, எத்தனையோ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, எத்தனை பேர் இருக்கிறாங்க. ஆனால் அரசாளுகிறதுக்குன்னு வரவன் ஒரு ஆள் தான் வருவான், ஒரு லீடர்னு வரவன். அவன் கர்த்தர்கிட்டருந்து வர லீடராக இருந்தால் அவன் செம்மையும் நன்மையுமானவைகளை செய்வான். அவன் அப்படி தான் இருப்பான். இப்போ இங்கே ராஜாக்களுக்கு ஏற்படுத்துகிறவர், ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறவர். அவரே ஆழமும் மறைப்பொருளுமானதை வெளிப்படுத்துகிறவர். சீக்ரெட் சிடன், நம்ம இருதயத்தில் ஒழித்து வச்சிருக்க சீக்ரெட்ஸையும் அவருக்கு வெளியே வந்துடும். அவருக்கு மறைவானது எந்த ஒரு காரியமும் இல்லை. ஆகவே அவர் வெளிப்படுத்துகிறவர். இருளில் இருக்கிறதே அவர் அறிவார், வெளிச்சம் அவரிடத்தில் தங்கும். இன்னொரு வசனம் படித்தேன், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. சங்கீதம் 41. இது வியாதியஸ்தர்கள் இந்த வசனத்தை எடுத்து விசுவாசத்தோடு படிச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த வியாதிகள் மாறும். 41ஆம் சங்கீதம் 3வது வசனம். படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார். அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவீர். கர்த்தாவே போடுவீர். அவ்வளோதான். இப்போ இதுதான். இப்போ இது ஒரு வாக்குத்தத்த வசனம் வருது. இந்த வசனத்தை எப்படி பயன்படுத்துறது? நான் படுக்கையில் படுத்திருக்கிறேன், என்னால் முடியல, டாக்டர்ஸ் கை விட்டுட்டாங்க,
உன்னோட படுக்கை தான் இனிமேல் உன் வாழ்க்கை அப்படின்னு மக்கள் சொல்லிடலாம். ஆனால் வசனம் சொல்லுது, படுக்கையின் மேல் வியாதியாக கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார். கர்த்தர் மேலே நம்பிக்கை வைக்கும்போது கர்த்தர் அவனை தாங்குவார். அவன் வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவார். இதில் எத்தனை பேர் கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் வியாதியஸ்தர்களாக இருக்கிறீர்களோ எனக்கு தெரியாது. ஆனால் கர்த்தர் அறிவார். நீங்கள் அவங்களுக்கு இந்த வசனம் போகுது. அவர்கள் கர்த்தரை நம்பி விசுவாசித்தார்கள், அந்த படுக்கை முழுவதுமாக மாற்றி போட்டு வீண் செலவு, ரெண்டாவது எல்லா பிரச்சனைகளையும், வலிகள், வேதனைகள், கஷ்டங்கள், நஷ்டங்கள் எல்லாத்தையும் மாற்றி போட வல்லவராக இருக்கிறார். ஆகவே இது வசனத்தை வைக்கணும். இன்னொரு வார்த்தை வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசி இந்த புத்தகத்தில் பாருங்கள். ஏசாயா 36ஆம் அதிகாரம். இப்போ எசேக்கியா ராஜாவை குறித்து ஒரு மேலோட்டமாக படிப்போம். இதை விரிவாக பின்னால் பார்க்கலாம் என்னென்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு. இப்போ சனகரிப்புன்னு ஒரு ராஜா இருந்தான். அவன் அவனுடைய ஜென்ரல் ரப்சாக்கேன்னு ஒரு மெசஞ்சரை கொடுத்து அனுப்புகிறான் எசேக்கியா ராஜாவுக்கு விரோதமாக. எசேக்கியா ராஜா தேவனுடைய மனுஷன், கர்த்தரே நம்பி அவர் மேலே விசுவாசமாக இருந்த ஒரு ராஜா. இப்போ இவனை தொந்தரவு பண்ணுறதுக்குன்னு எப்போவுமே வருவான், ஏதாவது வில்லன் ஒருத்தன் வருவான்ல, அது மாதிரி வரான். அப்போ என்ன பண்ணுறான், அவன் எருசலேமை பிடிக்கணும்னு பார்க்குறான். அப்போ அவனே சொல்கிறான், அந்த ராஜாவே சொல்லுகிறான். 7வது 36 ஏசாயா 36:7. நீ என்னிடத்தில் நாங்கள் எங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புகிறோம் என்று சொல்வாயாகில் அவருடைய மேடைகளையும் அவருடைய பலிபீடங்களையும் அல்லவோ எசேக்கியா அகற்றி யூதாவையும் எருசலேமையும் நோக்கி இந்த பலிபீடத்தின் முன் பணியுங்கள் என்றானே. நான் உனக்கு 2000 குதிரைகளை கொடுப்பேன். நீ அவைகள் மேல் ஏறத்தக்கவர்களை சம்பாதிக்க கூடுமானால் அசீரியா ராஜாவாகிய என் ஆண்டவனோடே சபதங்கூறு. அதாவது எவ்வளோ கேவலமாக திட்டணுமோ கேவலமாக திட்டுவான். இன்றைக்கி நிறைய பேர் இப்படி தான் சொன்னேன், ரொம்ப கேவலப்படுத்திட்டாங்க. கவலைப்படாதீங்க, உங்கள் நம்பிக்கை கர்த்தர் மேலே இருந்துச்சுன்னா அது அப்படியே மாறும். அவங்க கேவலமாக தான் பேசிட்டு போவாங்க. அந்த கேவலமாக பேசுகிறோன்னு நிலைமையிலேருந்து கர்த்தர் மாற்றுவார். கடைசியில் இந்த சம்பவத்தை இன்னொரு நாள் இது படிப்போம் நம்ம. அப்போ கர்த்தர்கிட்ட போய் எசேக்கியா ராஜா அழுகிறார், கர்த்தாவே இந்த மாதிரி பேசுகிறானே அப்படின்னு. கர்த்தர் சொல்கிறாரு, கவலைப்படாத, அவனுக்கு வேற ஒரு ஆவி வர பண்ணுவேன், அவன் தான் தேசத்தில் போய் செத்து போயிடுவான்றாரு. அது சொன்னது மட்டும் இல்லாமல் ராத்திரியோ ஒரு தூதன் அனுப்பிச்சார். ஒரே ஒரு தூதன். ஒரு யுத்தம் கிடையாது, ரத்தம் இல்லை, ரத்தம் சிந்தலை. அவங்கக்கிட்ட 1,85,000 சோல்ஜர்ஸ் இருந்தாங்க. ஒரே நைட்டில் அத்தனை பேரும் செத்துட்டாங்க. செத்த உடனே அவன் மூஞ்சி செத்து போய் அந்த ராஜா என்ன பண்ணான், சனகரிப்பு அப்படியே போனான். எங்கே தான் ஊருக்கு போனான். அங்கே அவன் பையன் அவனை வெட்டி போட்டான். அப்போ கர்த்தருக்கு விரோதமாக நம்ம கொந்தளித்து பேசும்போது இந்த மாதிரி காரியங்கள் நடைபெறும். நாம் கர்த்தருக்கு அடங்கி போகிறது நல்லது. இப்போ இதை இன்னொரு நாள் இதை பெருசாக படிக்கலாம். ஏன்னா இது பெரிய இது. இப்போ ஆக்சுவலாக அவனுக்கே தெரியுது, அந்த ரப்சாக் இவனுக்கே சனகரிப்புக்கே தெரியுது எசேக்கியா ஆண்டவர் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்காங்க. ஆனால் ஆண்டவர் பலிபீடத்தையும் இதையும் பார்க்கல. அவர் இருதயத்தில் வாசம் செய்கிறவர். நம்ம இருதயத்தில் தான் இருக்கணும்னு பார்க்குறாரு. ஆகவே இவன் பார்க்குற பாருங்கள், ஃபிசிக்கலாக அப்ரோச் பண்ணுறான் அந்த ப்ராப்ளத்தை. அப்போ என்ன நினைக்கிறான், ஃபிசிக்கலாக இந்த மக்களை டைவர்ட் பண்ணிட்டேன்னா, மக்களை பிரித்து எடுத்துட்டேன்னா மக்கள் என்னோட சேர்ந்துருவாங்க, அவங்க விட்டுருவாங்க, அவங்க ராஜாவை கை விட்டுருவாங்க அப்படின்னு நினைக்கிறான். இல்லை, அப்படி இல்லை.
அங்கே கர்த்தர் இருக்கிறாரு. அந்த இருதயங்களையும் கர்த்தர் தான் ஆடுறாரு. அப்போ கர்த்தர் அவங்க பெரிய காரியத்தை ரொம்ப கொந்தளித்ததுனால அந்த பெரிய காரியத்தை செய்தார். ஒரே ஒரு தூதன் அனுப்பிச்சார். 1,85,000 பேர். இது இது படிக்க 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 உங்களோட விசுவாசம் வளரும். உங்களுக்காக கர்த்தர் எனக்காக யுத்தம் செய்வார் அப்படின்னு படிப்போம். யுத்தம் கர்த்தருடையதுன்னு படிப்போம். இப்போ எப்படி படிப்போம்னா இப்படி தான் கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்வார். ஒவ்வொரு விஷயத்திலையும் கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்துக்கிட்டே இருப்பார். ஆகவே தேவச்சனமே, நீங்கள் உங்கள் நம்பிக்கைகளை, உங்கள் விசுவாசத்தை உங்கள் தேவனாகிய கர்த்தர் மேலே வைங்க. அவர் வியாதியிலேருந்து மாற்றுவார், வேதனையிலேருந்து மாற்றுவார், கஷ்டத்துலேருந்து மாற்றுவார், காலங்களையும் எல்லாத்தையும் மாற்றுகிற சீசன்ஸையும் சேஞ்ச் பண்ணுற தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள். அப்பொழுது சித்தி பெறுவீர்கள். அப்பொழுது அவருடைய ஆசீர்வாதம் உங்கள் மேல் தங்கும். நீங்கள் வெற்றியுள்ளவர்களாக ஜீவித்து சந்தோஷத்தோடும் பெரிய காரியங்களை நடப்பித்து உங்கள் வாழ்க்கையிலே வெற்றியோடு இருந்து தேவன் உங்களை அனுப்பித்ததற்கான நோக்கத்தை பூமியிலே நிறைவேற்றி வெற்றியோடு வாழ்ந்து உங்கள் டைமிங்கை கரெக்டாக முடிச்சுட்டு போவீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தரின் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தகப்பனே, நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த வசனத்தை கொடுத்திருக்கிறேன். தேவனாகிய கர்த்தர் மேல் அவர்கள் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கும். அதில் சில முக்கியமான வார்த்தை வந்தது. வியாதியில் படுக்கையில் இருக்கிற மக்களை அவர்கள் படுக்கையிலிருந்து மாற்றி முழுவதுமாக படுக்கையை மாற்றி போட்டு அவர்கள் சந்தோஷமாக எழும்பத்தக்கதாக கர்த்தாவை வெற்றியுள்ள ஜீவிக்க கிருபை தாரும். கர்த்தாவை தானியேலை போலவும் யோசேப்பை போலவும் இன்னும் பெரிய ஈவன் எசேக்கியா ராஜாவும் யோசபாத்து போன்ற ராஜாக்களையும் போலவும் இவர்கள் விசுவாசத்தோடு இருந்து கர்த்தாவை பேதுரு போல இருந்து அப்போஸ்தலனாகிய பவுலை போல இருந்து உம்முடைய அப்போஸ்தலர்களைப் போல இருந்து அவர்கள் அந்த காரியத்தை நடப்பிக்க என் தேவனாய் கர்த்தாவே கிருபை தாரும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஆமென்.